வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கே தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 24 இன்னும் 5 வித்தியாசமான டெக் அப்டேட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டெக் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி இப்போ இதான் மொதட்டி நீங்கள் என் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட்ஸ் நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 24 டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மக்களே, இந்த வட்டியோட முதல் டெக் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோன்னா நான் வாட்ஸ்அப் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சோஷியல் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் கூட நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ வாட்ஸ்அப் வந்து நிறைய பேர் பாய்க்கிறாங்க உலகத்தில், ஓகேவா? பட் இப்போ இருக்கும் வாட்ஸ்அப்போட ரெவென்யூ நினச்சி பார்த்துருக்கீங்களா? எங்கேருந்து வருது ரெவென்யூ? ஸோ இப்போ இருக்க நீங்கள் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்க்கு இப்போ இருக்க ஒரு ரெவென்யூ கூட இல்லை இப்போ. ஸோ அவங்க ரெவென்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா அவங்க ஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப்போட ஸ்டாஃப் சேலரி பே பண்ணுற விதம் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரம் ஃபேஸ்புக்கோட ரெவென்யூ என்ன, ஸோ இன்ஸ்டாகிராம் ரெவென்யூ என்ன, ஒக்கிலஸ் ரெவென்யூ, இந்த மாதிரி ரெவென்யூஸ் மூலிமா தான் வாட்ஸ்அப்போட ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வாட்ஸ்அப் இந்த வாரம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கூடி சீக்கிரமே வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வாட்ஸ்அப் பே பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு கண்டிப்பாக ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் அவங்க பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் பேமெண்ட் சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பிகாஸ் பிஸ்னஸ் யூசர்ஸ்க்குன்னு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது வாட்ஸ்அப் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறதா, ஒரு புக்கே ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலிமா தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இப்போ ஏதாச்சும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம், அதில் வந்து லிங்க் போடுற வாட்ஸ்அப் லிங்க் போட்டுருக்கலாம். நீங்கள் தட்டிட்டு அவங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு தான் கொண்டு போவோம், உங்களை ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ணுறோம் ஆஸ் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. பட் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்க வந்து எதுவுமே இப்போ வரைக்கும் பே பண்ணுறதில்ல வாட்ஸ்அப்புக்கு. பட் அஃபிஷியலி இன்னும் கூட சீக்கிரமாகவே வாட்ஸ்அப் சார்ஜ் பண்ண போகிறாங்க இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் யாராச்சும் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா, மேபி நீங்கள் ஒரு கேக் பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை ப்ராப்ளி நீங்கள் ஒரு புக்கே பிஸ்னஸ், வெட்டிங் டெக்கரேஷன், ஈவெண்ட் பிளானர்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட சீக்கிரம் நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டேட்டா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு வாட்ஸ்அப்னு சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து 175 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வாட்ஸ்அப் பாய்க்கிறாங்க பிஸ்னஸ்க்காகவே. ஸோ டெய்லி 175 மில்லியன். ஸோ இதில் நீங்கள் அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் ஒன் திங் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, த மோமெண்ட் ஒரு பர்சன் உங்கள் பிஸ்னஸை வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலிமா காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா, தட் மீன்ஸ் தே ஆர் ஆல்மோஸ்ட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுக்கு. ஸோ த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிஸ்னஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப் இப்போ சார்ஜ் பண்ணால் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம், இது ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமாக இருக்கும் வாட்ஸ்அப்புக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் இது நீங்கள் பிளாக்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் பிளாக்ல கூட சீக்கிரமாகவே இது ஒரு ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஃபியூச்சரில் எப்போன்னு தெரில, ரோல் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிஸ்னஸ் ஓனர்ஸ் யாராவது நீங்கள் வாட்ஸ்அப் பாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இந்த வாட்டியோட ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம். ஐ எம் ஸோ சாரி கைஸ், பட் இதுதான் உண்மை. ஸோ வாங்க செகண்ட் டெக் அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் டெக் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோன்னா நான் உங்கள்கிட்ட ஐஃபோன் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் ஐஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங்கில் இருக்காங்கன்னு. பிகாஸ் சீரியம் அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்று வந்து அஃபிஷியலாகவே மேக்ஸிஸ், செல்கோம், யூ மொபைல், டிஜி எல்லாமே வந்து டெல்கோஸ் அண்ட் ஆட்ரைஸ் ரீசேலர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, அஃபிஷியலி ஆப்பிள் ஐஃபோன் 12 சீரீஸ் மலேசியாவுக்கு வருது. அண்ட் அந்த ப்ரீ ஆர்டர்ஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா 6th of November, which is next week Friday at 9 PM onwards. ஸோ யாராவது நீங்கள் ஐஃபோன் 12 சீரிஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்கள் சான்ஸ். November 6th நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே 9 PM நீங்கள் வந்து செல்கோ மூலிமா ஆர்டர் பண்ணலாம், யூ மொபைல் ஆர்டர் பண்ணலாம், மேக்ஸிஸ், டிஜி அண்ட் ஆல்சோ ஆத்தரைஸ்ட் ரீசேலர்ஸ் இன் மலேசியா. ஸோ இதில் என்ன பெஸ்ட் பண்ணால் 6th ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு 13 November உங்களுக்கு ஃபோன் கிடைக்கிது. ஸோ 13 November தான் வந்து வேர்ல்டு வைட்டாக ஐஃபோன் 12 மினியும் என்ன ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க வேர்ல்டு வைட்டாக. ஸோ த பெஸ்ட் பார்ட் இஸ் மலேசியா ஃபர்ஸ்ட் வேவ் கண்ட்ரியில் இருக்குது இப்போ இந்த ஐஃபோன் 12 சீரிஸ் லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் நியூஸ். உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இது யாராச்சும் நீங்கள் ஐஃபோன் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னு. பிகாஸ் கூட சீக்கிரம் நம்மளும் ஐஃபோன் 12
அன்பாக்சிங் கண்டிப்பாக கூடி சீக்கிரமாக வந்தோடனே மலேசியாவுக்கு லான்ச் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் அன்பாக்சிங் ரிவ்யூஸ், ஸ்பீட் டெஸ்ட், கேமரா டெஸ்ட் எல்லா வீடியோஸும் நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் பண்ணுறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதான் இந்த வாட்டியோட செகண்ட் டெக் அப்டேட். ஸோ வாங்க 3ஆவது டெக் அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் 3ஆவது டெக் அப்டேட் பார்த்தோன்னா சாம்சங் பற்றி பார்க்க போகிறோம். போன வாரம் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் சாம்சங் கேலக்ஸி S21 பற்றி, விச் இஸ் ஒரு ரெண்டட் இமேஜ் லீக் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பேக்ஸ் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும். பட் அந்த இமேஜ் மூலிமா எத்தனை கேமரா ஹவுசிங்ஸ்லேருந்து நம்மளுக்குலாம் பார்த்தோம், நம்ம பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போது அடுத்தது லைக் நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் ஸ்பேக்ஸ் வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன்னு. ஸோ சொன்ன மாதிரியே இந்த வாரத்தில் ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாரத்தை என்ன பார்க்குறோன்னா சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராவோட ஸ்பேக்ஸை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ட்ரூவான ஒரு ஸ்பேக் இன்ஃபோ நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. பட் இப்போ லீக் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியுதுன்னா சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராவில் வந்து 4 கேமராஸ் வரப்போகுது. அது நீங்கள் ரெண்டட் இமேஜ் மூலமாக பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்காதவங்க இதுதான் அந்த ரெண்டட் இமேஜ் சாம்சங் கேலக்ஸி S21ஓட. அண்ட் நீங்கள் ஃபுல் இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் அந்த ஃபுல் இமேஜ் S21 அல்ட்ராவோட டிசைன். ஸோ இதில் 4 கேமராஸ் வரப்போகுது. ஸோ இதில் மெயின் கேமராஸை பார்த்தீங்கன்னா சாம்சங் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா தான் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் நாலாவது 10 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் கேமராவை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 கேமரா மூலிமா வேறு லெவலில் இருக்க போது. ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் தெரியல நம்மளுக்கு. ஒன்ஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டோன்னே கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேமரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் டீட்டெயிலாக ஒன்றும். ஸோ அது வந்து கேமரா சைட்ஸ் பற்றி. டிஸ்பிளே வாய்ஸ் பார்த்தோன்னா 6.9 இன்ச் AMOLED டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ண போகிறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் ஆல்சோ இதோட மெமரி பார்த்தோன்னா 12 GB ஆஃப் ரேமில் வரப்போகுது. ஸ்டாரேஜ் ஆப்ஷன் வைஸ் பார்த்தோன்னா இதில் வந்து 128 GB ஸ்டாரேஜ் ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. அண்ட் கண்டிப்பாக மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குன்னு ஒரு ரூமர்ஸ் இருக்குது, இன்னும் டீட்டெயிலாக தெரியல. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ பேசிக்கலி இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வர உங்களுக்கு நான் இந்த ஹேஷ்டேக் எபிசோட்ஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா சேனலில் ஃபாலோ பண்ண மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வாட்டியோட 4வது டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இந்த வாட்டியோட 4 டெக் அப்டேட்ஸ் பார்த்தோன்னா நான் உங்கள் கூட யூடியூப் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ் வீடியோ பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். யார் இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்காக அவங்க யூடியூப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் வந்து அவங்க கூகுள் வந்து ஆல்வேஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நியூ ஃபீச்சர்ஸ். இப்போ ரீசெண்டாக விச் இஸ் இந்த வாரத்தில் புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க யூடியூப் உங்களுக்கு. ஸோ இது என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்காக ஒரு ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி கெஸ்டர் கண்ட்ரோல் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்க முடியும். பட் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் கெஸ்டர் மூலிமா நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அண்ட் ப்ளேபேக் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப நீங்கள் பார்க்குறப்ப திருப்பி ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி போர்ட்ரேட் மோட்க்கு போயிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, சாப்டர் ஃபீச்சர். ஸோ சாப்டர் ஃபீச்சர் எப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லாங் வீடியோ பார்க்குறீங்க, அது ஒரு 20 to 30 மினிட்ஸ் உள்ள வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு டைம் ஸ்டாம்ப் மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஓகே இந்த டைம் ஸ்டாம்பில் இது இருக்குது, இந்த டைம் ஸ்டாம்பில் இது இருக்குது. இப்போ முக்கால்வாசி வந்து இப்போ நம்ம தமிழ் பாட்டுலாம் நம்ம பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் சோனி மியூசிக் இந்தியா வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒரு ஜூக் பாக்ஸ் விளையாடுறாங்க ஒரு சாங். ஸோ அந்த சாங்ஸில் பார்த்தோன்னா போட்டிருப்பாங்க ஓகே இந்த மினிட்ஸ்லேருந்து இந்த மினிட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாங், அண்ட் தென் இந்த மினிட்ஸ்க்குள்ளே செகண்ட் சாங். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளோட டைம் ஸ்டாம்ப் இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த நீங்கள் லிங்க்கை கிளிக் அந்த டைம் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் சாங்க்கு போயிடலாம். இப்போ சாப்டர் ஃபீச்சர் எப்படின்னா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதே நீங்கள் டைம் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தட்டுனீங்க கீழே ஒரு பட்டன் சாப்டர் இது பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு சாப்டராக பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாம்பில் என்ன இருக்குது, செகண்ட் டைம் ஸ்டாம்பில் என்ன இருக்குது சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டூரேஷனோட வீடியோவை ப்ளே பண்ணும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு செம்மையான ஃபீச்சர், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் யாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஆண்ட்ராய்டுக்குள்ளே இருக்கும், என்ன iOS-க்கும் சப்போர்ட் பண்ணுது இந்த ஃபீச்சர். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதான் இந்த வாட்டியோட 4வது டெக் அப்டேட்ஸ். ஸோ வாங்க இந்த வாட்டியோட கடைசி டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். மக்களே கடைசி டெக் அப்டேட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் Huawei பற்றி பேச போகிறோம். ஸோ Huawei உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Huaweiக்கும் யூஎஸ்க்கும் ஒரு வார் மாதிரி நடந்திருக்கு, டெக் வார்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பேசிக்கலி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து
ஹுவாவேயோட சப்ளை லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் அது ஒரு நேஷ்னல் த்ரெட்னு ஒரு ரீசன் சொன்னனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி கூகுள் வந்து மொபைல் சர்வீசஸ் இன்க்ளூட் பண்ண முடியாது ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ்க்கு. அண்ட் தென் சிப்செட் சப்ளைங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ஹுவாவேக்கு. ஸோ இப்போது இந்த வாரத்தில் லேட்டஸ்டாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு குட் நியூஸ் ஹுவாவே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். ஃபைனலி ஹுவாவேக்கு ஒரு க்ரீன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார் யூஎஸ் டெக் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க சிப் செட்ஸ், அவங்க காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் மாதிரி விளக்கிருந்தாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவல் ரொம்ப கம்பெனிஸ் கிடச்சிருக்கு இப்போ. ஸோ இப்போ என்னென்ன கம்பெனிஸ் கிடச்சிருக்குன்னா மெயினாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சானிக்கு கிடச்சிருக்கு. ஸோ சானி கிடச்சா தெரிஞ்சுக்குங்க, கண்டிப்பாக சானியோட கேமரா காம்போனன்ட்ஸ் அடுத்த ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோனில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ சாம்சங் டிஸ்பிளேனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூட சீக்கிரம் சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் தென் மூணாவது பார்த்திங்கன்னா குவால்காம் சிப் செட். ஸோ அஃபிஷியலாக லவ் பண்ணிட்டாங்க சப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ மீடியாடெக் சிப் செட்ஸும் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹுவாவேயோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. யூஎஸ் கொடுத்த லைசன்ஸ் படி என்னதுன்னா நீங்கள் என்ன காம்போனன்ட்ஸ் சப்ளை பண்ண முடியும் ஹுவாவேக்கு as long it's not 5G components. ஸோ பேசிக்கலி எனிதிங் ரிலேட்டட் டு 5G. இப்போ ஸ்னாப்ட்ராகன் 875 வரப்போகுது 5G மாடல். ஸோ அந்த மாடல் வந்து சப்ளை பண்ண முடியுமா ஹுவாவேக்கே? முடியாது. ஸோ எனி கம்பெனிஸ் ஈவன் மீடியாடெக்கும் சப்ளை பண்ண நினச்சாங்கன்னா 5G காம்போனன்ட்ஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன் சொல்லலாம் ஸ்டில். ஸோ பிகாஸ் 5G ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ இருக்கும். பிகாஸ் இன்னும் ஃபுல்லாக ஆஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணல வேர்ல்டு வைட்டாக. ஸோ இட்ஸ் ஸ்டில் நியூ அண்ட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன்னும் ப்ரோக்ரஸில் தான் இருக்காங்க ரோல் அவுட் பண்ணுறது 5G நெட்ஒர்க்ஸ். ஸோ கண்டிப்பாக 5G இல்லைன்னா ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயமே இது தான். சாம்சங், குவால்காம், மீடியாடெக், சானி எல்லா கம்பெனிஸும் வந்து க்ரீன் லைட் கிடச்சிருக்கு இப்போ ஹுவாவேக்கு சிப் செட் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் ரியலி குட் நியூஸ் ஆக்சுவலி. அண்ட் ஒரே ஒரு பேட் நியூஸ் என்னென்னா இப்போ வரைக்கும் கூகுள் அலோவ் பண்ணல ஹுவாவேக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, விச் இஸ் கூகுள் மொபைல் சர்வீசஸ் ஹுவாவேயோட டிவைசஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கும். ஸோ அது ஏன் ஒன்றும் நம்மளுக்கு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி ஒன் டே இது நடக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா தென் மேபி ஹுவாவே இஸ் பேக் இன் டு பிஸ்னஸ் கைஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வாட்டியோட ஹேஷ்டேக் எபிசோட் 24 டெக் அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த டெக் அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் இந்த சேனலில் வருது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். Bye guys.